ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு துருவங்களுக்கு மத்தியில் சைத்தன்யமாக வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து சக்தி பெறுவதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்ம தீபத்திற்கு ஞான எண்ணெய் ஊற்ற வந்திருக்கின்ற ஆத்மா. சிவத்தந்தை எப்போது திரும்பி செல்கின்றாரோ அப்போது நான் அவருக்கு பின்னால் பறந்து போகின்ற ஆத்மா. நான் தூய்மையாகி தந்தையோடு போகின்ற ஆத்மா. நான் உலகை ஆட்சி செய்த ஆத்மா. நான் பவித்ர தேவி தேவதையாக இருந்த ஆத்மா. நான் இப்போது மீண்டும் நிர்விகாரியாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சர்வசக்திவான் தந்தையை நினைவு செய்து அவரிடமிருந்து சக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்கின்ற ஆத்மா. நான் சர்வசக்திவானாக இருந்தேன். இப்போது மீண்டும் தந்தையோடு என்னுடைய புத்தியோகத்தை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து செய்து முற்றிலும் தூய்மையாகி விடுகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுகின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து ஆல்மைட்டி ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் பரமபிதா பரமாத்மாவோடு யோகம் வைத்து பேட்டரியை சார்ஜ் செய்கின்ற ஆத்மா. இப்போது நான் ஒருவரை மட்டுமே நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் சூட்சும சரீரத்தை தெய்வீக கண்களால் பார்க்கின்ற ஆத்மா. நான் ஃபரிஸ்தாவாகி சத்தியுகத்திற்கு வந்து சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தையை நினைவு செய்து ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து எல்லையற்ற கல்வியை கற்று
எல்லையற்ற எஜமானனாக மாறுகின்ற ஆத்மா. நான் அழியாத மூர்த்தியாகிய நான் அழியாத ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக நினைவு யாத்திரையை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய காதலரோடு யோகம் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற ஞானத்தை எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற சந்நியாசம் செய்கின்ற ஆத்மா. நான் முழு உலகையும் உறவினர்கள் போன்றோரையும் புத்தியால் சந்நியாசம் செய்கின்ற ஆத்மா. ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொண்டு நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தை மூலமாக உயர்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக ஞானத்தை பெற்று பேட்டரியை நிறைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் மனம், சொல், செயலால் பவித்திரமாகி பேட்டரியை சார்ஜ் செய்கின்ற ஆத்மா. நான் உறுதியான பிராமணனாக ஆகின்ற ஆத்மா. நான் எனது மனித வழியை விடுத்து ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி என்னை உயர்ந்தவனாக மாற்றுகின்ற ஆத்மா. நான் சதோப்பிரதானமாகி தந்தையோடு பறந்து செல்கின்ற ஆத்மா. சத்தியத்தின் சக்தி மூலமாக இயற்கையையும் உலகையும் சதப்பிரதானமாக மாற்றும் மாஸ்டர் சட்டத்தை ஏற்றக்கூடிய ஆத்மா. நான் சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்து மாஸ்டர் சட்டத்தை ஏற்றுபவராகி இயற்கையை சதோப்பிரதானமாக மாற்றுகின்ற ஆத்மா. நான் சத்தியத்தின் சக்தி மூலம் இயற்கையை, நேரத்தை, அனைத்து பொருட்களை, அனைத்து சம்பந்தங்களை, சம்ஸ்காரங்களை, உணவு முறைகளை, பழக்க வழக்கங்களை சதோப்பிரதானமாக மாற்றுகின்ற ஆத்மா. இயற்கையின் சீற்றங்கள் பாதிக்காதபடி யோகியாக இருக்கின்ற ஆத்மா. நான் சுயதர்ஷன சக்கரதாரியிலிருந்து குடைநிழலுக்குள் வருகின்ற ஆத்மா.
தேக உணர்வின் அநேக எண்ண சக்கரத்திலிருந்து லௌகிகம் மற்றும் அலௌகிக சம்பந்தங்களின் சக்கரத்திலிருந்து என்னுடைய அநேக பிறவிகளின் சுபாவ சம்ஸ்கார சக்கரத்திலிருந்து இயற்கையின் அநேக விதமான கவர்ச்சியின் சக்கரத்திலிருந்து முக்தி பெறுகின்ற ஆத்மா. நான் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் முழு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நன்றிகளை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.